பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. அழகான வேளையிலே, அற்புதமான நேரத்திலே இங்கே கூடியிருக்கும் இந்த பெப்பர்ஸ் டிவியின் முன்னால் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள், நெஞ்சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வாழ்கிறான், ஏன் வாழ்கிறான், ஏன் சாப்பிடுகிறான், ஏன் குளிக்கிறான் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்திற்குள் வர வேண்டும். இந்த டபிள்.com நிகழ்ச்சியிலே உங்களுக்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. வருகின்ற வாரங்களிலே நமது நிகழ்ச்சியிலே பலவிதமான புதுமைகள் செய்ய வேண்டும் என்று மேலாளர்கள் கேட்டுக்கொண்டதால் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த டபிள்.com நிகழ்ச்சியிலே உங்களுக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றம், சிரிப்பு பட்டிமன்றம், நல்லதொரு பட்டிமன்றம், இதன் வாயிலாக பட்டிமன்றம் மேடை போது மூடு. எனக்கு தெரியும் நான் எதற்காக இப்படி பேசினேன், தொடர்ந்து அப்படி பேச முடியாது உன்னால. ஏன் இப்படி பேசினேன் என்று யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். ஒரு பட்டிமன்றத்தில் பேசும்போது அப்படி தொய்வா பேசக்கூடாது. ஒரு ஏற்றம் இறக்கம், ஒரு மாடுலேஷன். நான் இறக்கங்கள் வேண்டும், ஏற்றங்கள் வேண்டும். நான் தொய்வா பேசியிருக்கேனா? நீ எப்ப அழுது பேசுறான்? நீ வாய முறாடே, வாய முற. டாபிக் வந்தா மட்டும் பேசு. பெரிய டார்ச்சர் பண்றாங்க அவன். ஆக நம்ம இன்னைக்கு இந்த டபிள்.comல பட்டிமன்றத்தில் என்ன பார்க்க போறோம்னு ஏகப்பட்ட பேர் உங்க மூஞ்சில பலவிதமான கேள்விகளோட அப்படி முன்னாடி பப்பரப்பான உட்கார்ந்துருக்கீங்க. தெரியும் என்ன பட்டிமன்றமா இருக்கும். மனிதனுக்கு தேவை, நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான பட்டிமன்ற தலைப்புகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில மனிதனுக்கு தேவை அதுவா இதுவா? அவ்வளவுதான். கிளம்பலாம். பட்டு இது என்ன எங்க அவ்வளவுதானே? இல்ல, பட்டிமன்றத்தோட தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவா. ஓஹோ, யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு தேவை இதுவா அதுவா. இப்போ ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்காங்க 4 பெருந்தகைகள். முள்ளமாரிகள் அல்ல, முடிச்சவிக்குகள் அல்ல, கோமாளிகள் அல்ல, புத்திசாலிகள் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. 4 பேரும் புத்திசாலிங்க. இப்ப இதுவான்றதுக்கு பேசுறதுக்காக வழக்கம் போல இந்த தலைவர் கோ தண்டம் நல்லா பேசுவார் அப்படின்னு நினைச்சுப்பார். கோதண்டம் வணக்கம் சொல்லுங்க. கோதண்டம் போதும்பா. அதை தொடர்ந்து அந்த ஜெய் யாரா அவன் பட்டிமன்றத்துக்கு அப்படி உட்காந்துருக்க? யாரு யாருன்னா கூட்டணுவாங்க. வழக்கமா வரவும் வரல. டீ கடை நின்று தான் கூட்டணும். சரியா? டீ கடை பாக்குறது இப்படி தானே. அவுத்துட்டு கூப்பிட்டு வர தானியா? லுங்கி அவுத்துட்டு கூப்பிட்டு வர வேண்டியதானியா? வாய் திறந்தா நாரிடும். புரியுதியா? நீ சொல்றது புரியுது. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கணும். சொன்ன பாரு, ஒரு வார்த்தை சொன்னாலும். ஏன் தம்பி ஏன் நக்கி குடிக்குது? அது இஷ்டம் குடிக்குது. அதுங்கிட்ட போய் யாராவது தமிழர் கொடுத்தீங்களா மொண்டு குடிக்குது? இல்லை நாய் தான் மொண்டு குடிக்க முடியுமா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டிலே வைத்தாலும் வாளை குழைத்து கொண்டு பின்னாடி போதான். பா நான் பொறுப்பு இல்ல, உன்னதான் சொல்றாரு. இல்லப்பா அது சொல்ற. நீ சொன்ன வாயை தந்த நாளிடனே அதுக்காக சரி விடுவோம். இப்போ அவருக்கு உறுதுணையாக பேச இருப்பவர் நம்ம ஷாருக்கான் அவர்கள். வணக்கம் சொல்லிப்பா. அசிங்கமா இருக்குங்க ஷாருக்கான். கபாலின்னு சொல்லுங்க. யோ இங்க நான் வச்சுதான் என் பேரு. பட்டிமன்றது வித்தியாசமா இருக்கணும். ஷாருக்கான் தான் சொல்லு. சரி அப்பனா ஷாருக்கான் தான். வணக்கம். நன்றி. அதுக்கு தான் மனுஷன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அப்படின்றதுக்காக அதுக்காகவே வந்திருக்கார் நம்மளுடைய ஆனந்த். அறவேக்காடு ஆனந்த் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச வந்திருக்கிறது மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய மிமிக்ரியில லேடிஸ்ல கூட பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி வாயை கிழிச்சுக்கிட்டவங்க, பல இடத்துல அடி வாங்கினவங்க மித்ரா. சலாம் அலைக்கும். ஓகே ரைட். எப்பா வா, உன்னோட கருத்துக்களை எடுத்து சொல்லு. என்ன சொல்றீங்க, என்ன கிழிக்கிறேன்னு பார்ப்போம். இல்ல அதான் பேப்பர்ல எழுதி சொல்லிட்டு கிழிச்சிருந்தேன். போ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னா அறிவுன்னா. அது எதுனா இருக்கட்டும். வழக்கமா நீ பாட்டு பாடுவே. இப்ப என்ன இதுக்கு வந்துட்ட? இருக்க பாட்டு இருக்கா? மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன நானே செருப்பு கொண்டு கழட்டி அடிச்சுக்கணும். நீ பேசு. நீ பாட்டு பாடி வேணாப்பா. உன்னை பாட சொன்னா ஏடாவும் பாடு. நீ பேசு. அது இல்லை என்றால் அது மட்டும் இல்ல, எதுவுமே இல்லை. எது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற. அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதான்பா அது எது? இப்படித்தானே தலைப்பு கொடுத்த நீயும். மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? இப்ப கேட்டே இது வார்த்தை. மரியாதையா பேசி அவை நடுவர. நடுவர் அவர்களே
அப்படி சொல்லி இது என்கிட்ட இருக்கு. ஆமா, போன வாரம் தான் வாங்கின இருக்கு. ஒரு 25,000 ரூபாய் போனு, அது நான் வாங்க போறேன். ஓகே, அது இருக்குன்னு நினைச்சிட்டு பேச முடியுமா? இது இருக்கு நான் பேச முடியும். அது இருக்கு நினைச்சிட்டு பேச முடியுமா? அது இருக்குன்னு நினைச்சிட்டு பேச முடியாது. ஏன்னா அது இன்னும் கடையிலேயே இருக்கு. ஆனா இது இருக்கிறதுனால இதால உன்னால பேச முடியும். ஏன்னா இது உங்ககிட்ட இருக்கு, இதுல பேச முடியும். அது உங்ககிட்ட இல்ல, அதால பேச முடியாது. அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்களே நீங்களே. இல்லப்பா, இதுல கூட உனக்கு பேலன்ஸ் இருந்தா தானே பேச முடியும் இல்லையா? அது முக்கியம் இல்ல. வா, இப்ப ஏன் செருப்பு கழட்டி நானே அடிச்சுக்கணும். சரிப்பா, இப்ப ஆளாளுக்கு நம்ம அவங்கவுங்க கழிச்சு அடிச்சுக்கிறது ரொம்ப சால சிறந்தது. ஒரு சின்ன கதை நடுவர் அவர்களே. ஐயோ, கதை வேற சொல்றியா? சொல்லு. ஒரு காலி கிரவுண்ட்ல ஒரு இடம் வாங்கிட்டு சரி, வீடு கட்டவனு கூப்பிடுறான். சரி, நீ கட்டிக்க 15 அடியில ஒரு வீடு. ஓகே. மீலி மேல 13 அடி நான் கட்டிப்பேன், 13 வீடு கட்டிப்பேன் நான் அப்படின்னு ஒருத்தருக்கு வித்தான். சரி, 2 கோடி ரூபாய். ஆமா. மேல இன்னொருத்தன் 14 அடிக்கு கட்டிக்க அப்படின்னா அவன் ஒரு 14 அடி கட்ட அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தான். இப்படியே 7 மாடி எழுப்பிட்டான். 8வது மாடிக்காரனுக்கு ஒருத்தன் விட்டான். அவன் 10 அடியில கட்டிட்டு இன்னும் 4 அடி பேலன்ஸ் இருக்குடா, முடிஞ்சா மேல கட்டிக்கோன்னு. இவன் இடத்த விட்டு மேல கட்டி சொல்லிட்டான். எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாதே. அது மாதிரிதான் நீ கொடுத்த தலைப்பும். என்ன அது? எதுக்கு எதையா முடிச்சு போடுற? இப்படிதான் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போறதா? இதுக்குதான் நடுவர் அவர்களே புரியாம போடுறது. ஓ, இதுக்குதான் நீ பேச வந்துற. கரெக்ட் கரெக்ட். அதுக்கும் இதுக்கும் அது இல்லாத இருக்கு, இது இருக்கு, இது ஏன்? வா வா வா. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயம் நடுவர், ரொம்ப சின்ன விஷயம் தான். இது இருக்குமே ஆனால் அது எனக்கு தேவையில்லை. அது எனக்கு கிடைக்குமே ஆனால் அது இதுவாக மாறிவிடுகிறது. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். எது ஒன்றுமே எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்தால் இதுவாக மாறுவது உண்மையா இல்லையா? அது அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா உன் பொண்டாட்டி, இது என் பொண்டாட்டி. ஆமா, இது இப்ப நமக்கு தேவைப்படுது. அதான் பொண்டாட்டி இதுங்கிறது உனக்கு வந்துருச்சு 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 வந்து. அது வரைக்கும் அது கட்டின்னு வந்த பிறகு இது அடுத்த வீட்டு பொண்ணு. அது ஆமா, அது நமக்கு சொந்தம் இல்ல. இது ஏன் புள்ள. ஓ, அது ஏன் புள்ளன்னு சொல்ல முடியாது. செருப்ப கழட்டி அடிப்பான். ஆமா ஆமா. அது யாரு வீட்டு புள்ளியோ, அது யாரு வீட்டு பொண்டாட்டியோ, அது யாரு வீட்டு பெரியமாவோ, இது ஏன் பெரியமா. இப்ப மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவா? இதுதான். அப்ப அது நமக்கு சொந்தம் இல்லாதது, சொத்து இல்லாதது, தேவையில்லாதது, அது நமக்கு இல்ல. பாட்டி இன்னைக்கு எத்தனை வரல பழமொழி. பரவாயில்ல விட்டு, இப்பா பரவாயில்ல விட்டு. உனக்கு பதிலாக நானே பழமொழி சொல்லிடுறேன். அவர் என்ன பழமொழி சொல்லுவாருன்னா, சிக்கல்கா புக்கு சிக்காக்கு சிக்கி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்காது. அதுதான் அதுக்கு தான், இதுதான் இதுக்கு தான். நடுவர்களே ரொம்ப அழகா நீங்க அந்த நம்ம சிக்காகோ போகும்போது அது நல்லா இந்த ஃளைட்ல ஓரமா சொன்ன தெரியுமா? இப்போ இன்னொரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு நடுவர்களே. இப்போ என்ன சொல்லுது? பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் அப்படின்னு ஒண்ணு தெரியுங்களா? தெரியும் தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்லுங்க. ஆமா, அதுதான் அதுதான் அதுக்கு தான், இதுதான் இதுதான். ஓகே ரைட். இதுதான் இதுதான் இதுக்கு தான். வாங்க வாங்க ஐயா. எப்பா போதும் போதும் ராஜா. ரொம்ப அழகா நம்மளுடைய கோதண்டம் அவர்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை இதுதான் அப்படின்னு, ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இதுதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. அவரு சில பல கருத்துக்களை சொன்னாரு அப்படின்னு சொல்லுன்னு நினைச்சா இல்ல அப்படின்னு சொல்லுன்னு நினைச்சேன். என்ன பேசணும் நீ? என்ன பேசணும் நீ? பேசாத குறுக்க பேச. பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்களா இல்ல சும்மா இங்க கதை அடிச்சுட்டு போக கூப்பிட்டாங்களா? வேணாம், அறிவு வேணாம் உனக்கு. என்னையா பாயிண்ட் சொன்ன நீ? நம்ம முதல்லயே பேசாத குறுக்க வந்துடுறீங்க மட்டும் பேசணும் பேசணும்ட்டு. நான் பேசாதன்ற பேசாதன்ற அப்புறம் சொல்லுன்றீங்களா நடுவர்? என்ன பாயிண்ட் சொன்ன நீ? என்னையா பாயிண்ட் சொன்ன நீ? இல்ல என்ன பாத்துங்க அப்பதான் பாத்துங்க ஓவரா இதுங்கற அப்படியே ஒரே சும்மா தமாஷ் பேசுறாங்க. ஏய் தமாஷ் தமாஷ் ஐயோ எப்பா டேய் இது சீரியஸ் தானே? ஏய் சில பாத்தறேன். ஏய் சீரியஸ் இல்லப்பா, தமாஷ் லாஸ்ட்ல பாத்தறேன் விடு. லாஸ்ட்ல பாத்தறேன். இல்ல சொல்றா தமாஷ். தமாஷா தான். தமாஷா நம்பலாமா? கோதண்டம் உண்மையில நீ பேசுனதெல்லாம் நல்லா இருந்ததுப்பா. இல்ல எனக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேளுங்க. ஆமா கேள்வி கேக்குற சொல்லுன்ற 10 நிமிஷம் நீ பேசாத. இல்ல காரணம் சொல்லு நீ பேசாத. இல்ல அது இல்லம்மா. இல்ல நான் என்ன சொல்றேன் நீ கேளுங்க நடுவர் அவர்களே. இது உண்மையிலே என்ன தலைப்பு கொடுத்த எவனுனா விளங்கிச்சா? ஒண்ணுமே புரியல. முன்னால சொல்ற எத்து வக்கார இது நான் முதல்ல நல்லா பேசுறீங்க பாத்துக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இன்னொரு ரவுண்ட் உனக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே எதை பத்தி பேசணும்? அதுதான் நீ பேசுறது இருக்குதான்
இதுக்கு மட்டும்தான் பேசுறேன். இதுக்குன்றது எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். அதாவது ஆக மொத்தம் நம்மளுடைய இந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றம், மக்களுக்கு பயன் தருகின்ற பட்டிமன்றம் பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு தேவை இதுதான் இல்லது அதுவான்றதுல இதுக்குன்னு பேசி முடிச்சுட்டாரு. இப்ப வழக்கமா அதுக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்காக அந்த பட்டிமன்றத்தினுடைய அணியின் தலைவர், இந்த அணியோட தலைவர், நானே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து பக்கத்துல வந்து என்னுடைய நண்பன், இனி இவர் என்னுடைய நண்பன். ஓகே, எப்பவுமே வந்து எதிரிகளை தோழர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். விஞ்ஞானி சொன்னது இல்லையா, கவிஞர் சொன்னது. இப்போ அணியினுடைய தலைவர் ஆனந்த் பேச வருவார், நீங்க நினைப்பீங்க வேணாம், ரொம்ப காரசாரமா ஆம்பளைங்களே பேசிட்டு இருக்கோம், பொம்பளை பேசினா நல்லா இருக்கும், பொம்பளை பிள்ளைங்கன்னு நினைப்பீங்க. பேசுங்க.